பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாரையும் இந்த ஆழமான பார்வை நிகழ்ச்சிக்கு ரொம்ப அன்போட வரவேற்கிறேன். இந்த நாள் கடவுளோட மாறாத பேரன்பை நாம ஒவ்வொருவரும் ரொம்ப ஆழமா உணர்ற ஒரு சிறப்பான நாளா அமையட்டும். ஆமென். நாமும் இந்த ஆழமான தியானத்துக்குள்ள முழுமையாக செல்வதற்கு முன்பாக நம்மையே ஆண்டவரிடம் அர்ப்பணித்து ஒரு ஜெபம் செய்வோம். நிச்சயமா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. உமது வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காகவும் உமக்கு நன்றி. ஆபிரகாமை போல நாங்களும் குரலுக்கு செவிசாய்க்க முழு விசுவாசத்தோடு எங்கள் பயணத்தை தொடர அருளை தாரும். ஆண்டவரே, இந்த ஆழமான பார்வையை செவிமடுக்கும் ஒவ்வொருவர் மீதும் உமது மன்னிப்பு, சுகமளிக்கும் வல்லமை, அளவற்ற இரக்கம் மற்றும் அருள் நிறைவாக பொழியப்பட வேண்டுமென்று மன்றாடுகிறோம். அவர்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கும் இருளான நேரங்களிலும் உமது வார்த்தை அவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக அமையட்டும். ஆமாம் ஆண்டவரே. அவர்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்ள நீர் வெளிச்சம் தர வேண்டும். எந்த இருளான சூழ்நிலையிலும் உமது வார்த்தை அவர்களுக்கு ஒரு தீபமாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். உமது சீடர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் உமது வார்த்தைக்கு செவிமடுத்து தங்கள் விசுவாசத்தில் இன்னும் பலப்பட வேண்டும். நற்செய்தியை தைரியமாக அறிவிக்கும் மறைப்பணியாளர்களுக்காகவும் போதகர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கடவுளின் அழைப்பை தேடி தங்கள் வாழ்வின் நோக்கத்தை புரிந்து கொள்ளத் தவிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆபிரகாமை போல முழுமையான நம்பிக்கையுடன் உமது அழைப்புக்கு பதிலளிக்க அருள் தாரும். மேலும் எங்களின் இந்த சிறிய பணிக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் பாடல்களும் போதனைகளும் இந்த ஆழமான பார்வையும் மற்றவர்கள் உமது மகிமையை காணவும் தங்கள் அழைப்பை மனமுவந்து ஏற்கவும் இந்த உலகிற்கு ஒரு ஆசிர்வாதமாக வாழவும் உதவ வேண்டும். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பேரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென், ஆமென். இன்னைக்கு நாம அலச போற இந்த ஆழமான பார்வைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற மைய கருத்தை நீங்க உள்வாங்கிக்க நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். கொஞ்சம் உங்க மனசுல கற்பனை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா சொல்லுங்க. ஒருத்தர் அதிகாலை கும்மிருட்டுல ரொம்ப கரடு முரடான ஒரு பெரிய மலையில சிரமப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்காரு. சுத்தி எதுவுமே சரியா தெரியல. போற பாதையில நிறைய கூர்மையான கற்கள், கால்ல குத்துற முட்கள். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இருட்டுல மலை ஏறுறது ரொம்ப ஆபத்தான விஷயம் கூட. மூச்சு திணறும் இல்லையா? ஆமா, மூச்சு திணறது. உடம்புல இருக்கிற தெம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏண்டா இந்த மலை மேல ஏறுறோம், பேசாம கீழே அந்த பாதுகாப்பான இடத்துலயே இருந்திருக்கலாமோன்னு ஒரு கட்டத்துல அவர் ரொம்ப சோர்வடைகிறாரு. ஆனா தடுமாறி விடாமுயற்சியா அந்த மலையோட உச்சி அவர் அடைஞ்சதும் அங்க ஒரு அற்புதமான காட்சி. அந்த சூரிய உதயமா இருக்குமோ? மிகச்சரி. இருளை கிழிச்சுக்கிட்டு கதிரவன் உதிக்கும் அந்த பேரொளி அவர் மேல படுது. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அவர் உடம்புல இருந்த அத்தனை வழிகளும் அந்த சோர்வும் மாயமா மறைஞ்சு போயிடுது. ஒரு புது ஆற்றல், ஒரு புது நம்பிக்கை அவர் மனசுல பிறக்குது. அந்த மலை ஏற்றத்தோட சோர்வும் உச்சிய அடைஞ்சதும் கிடைக்கிற அந்த விடுதலையும் அப்படியே கண் முன்னாடி வந்துட்டு போகுது. இந்த ஸ்டோரி இன்னைக்கு நாம பார்க்க போற கருப்பொருளுக்கு ஒரு மிகச்சிறந்த திறவுகோள். உண்மைதான். இருள்ல இருந்து ஒளிக்கு வர்ற ஒரு பயணம் இது. ஏன்னா இது ஆபிரகாம் தன்னுடைய பாதுகாப்பான வசதியான வாழ்க்கையை விட்டு புறப்பட்டதையும் சீடர்கள் அந்த உயரமான மலையில இயேசுவோட மகிமைய கண்டதையும் ரொம்ப அழகா இணைக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற சவால்களுக்கும் இது ஒரு பெரிய பதிலா அமைய போகுது. கண்டிப்பா. இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிற்கான வாசகங்களை தான் நாம இப்போ சேர்ந்து பார்க்க போறோம். தொடக்க நூல்ல இருந்து இன்னைக்கான முதல் வாசகம் ஆரம்பிக்குது. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனத்தின் முதல் பகுதி வரையிலான இறைவாக்கினை ஆழமாக பார்க்க போறோம். ஆமா, இந்த ஆழமான பார்வையோட முக்கிய நோக்கம் என்னன்னா, பழங்காலத்துல தன்னுடைய ஆறுதல் வலயத்தை, அதாவது அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியேறுவதுனா என்ன, அந்த ஒற்றை குரல் எப்படி ஒட்டுமொத்த மனித வரலாற்றையே மாற்றி அமைச்சுது அப்படிங்கறத கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறது தான். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. இதை நாம் அப்படியே வசனமா பிரிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் அப்படின்னு சொல்றாரு. இத கவனிச்சீங்களா? இதுல ஒரு படிநிலைய நாம கவனிக்கலாம். ஆமா, இது ஏதோ ரேண்டமா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல.
நாடு, அப்புறம் இனம், அப்புறம் தந்தை வீடுன்னு படிப்படியா அந்த வட்டத்தை சுருக்கிக்கிட்டே வர்றாரு. ஒரு மனிதனோட அடையாளத்தை அப்படியே அடியோட பேர்த்தெடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த காலத்துல ஒருத்தர் தன்னோட நாட்டை, இனத்தை, குறிப்பா தந்தை வீட்டை விட்டு போறதுங்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இருந்து இதை யோசிச்சு பார்க்க கூடாது. இன்னைக்கு நாம ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போறோம்னா நம்ம கிட்ட பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, செல்போன் இருக்கு, போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. ஆமா, கூகுள் மேப்ஸ் கூட இருக்கு வழியை கண்டுபிடிக்க. கரெக்ட். ஆனா சுமார் 4000 வருஷங்களுக்கு முன்னாடி பண்டைய மெசபடோமியாவுல, அதாவது ஊர் அல்லது ஆரான் அப்படிங்கிற நகரங்கள்ல வாழ்ந்த ஆபிரகாமுக்கு இதெல்லாம் கிடையாது. அந்த நகரங்கள் சாதாரணமா ஒரு சின்ன கிராமம் கிடையாது. நீங்க நினைக்கிறது போல அது ஒரு பாலைவனமும் கிடையாது. ஓ, அப்போ அது நல்ல டெவலப்பான ஒரு சிட்டியா? ஆமா, ரொம்ப செழிப்பான நாகரிகம் வளர்ந்த பெரிய பெருநகரங்கள் அவை. பெரிய பெரிய கட்டடங்கள், சிறப்பான வணிகம் நிறைந்த ஒரு இடம் அது. அங்கிருந்து ஒரு பாதுகாப்பான இடத்திலிருந்து கிளம்புவது என்பது கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய தியாகம். அப்போ தன்னோட சொத்து, சுகம், பாதுகாப்பான ஒரு சிட்டி லைஃப் எல்லாத்தையும் விட்டுட்டு போக சொல்லி கடவுள் கேட்டிருக்காரு. சரி, நாட்டை விட்டு போறத ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த தந்தை வீடு அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே அழுத்தமா இருக்கு. ஏதோ ஒரு சாதாரண வீட்டை காலி பண்றதை விட இதுல வேற ஏதோ பெரிய அர்த்தம் இருக்கும் போலயே. நிச்சயமா, அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த காலத்து மத்திய கிழக்கு கலாச்சாரத்துல தந்தை வீடு, அதுக்கு பேரு பெத் ஆவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெறும் செங்கல்லால் கட்டப்பட்ட கட்டடம் கிடையாது. அதுதான் ஒரு மனிதனுக்கான முழுமையான அடையாளம், பொருளாதாரம் மற்றும் சட்ட ரீதியான பாதுகாப்பு. ஓ, அதாவது அவங்களுக்குள்ளான ஒரு சமூக அமைப்பு மாதிரி சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா அந்த காலத்துல அரசாங்கமோ போலீஸோ கோர்ட்டோ கிடையாது. உங்க குலத்தைச் சேர்ந்தவங்க, உங்க தந்தை வீட்டைச் சேர்ந்தவங்க தான் உங்களுக்கு ஒரே பாதுகாப்பு. உங்களை யாராவது தாக்கினாலோ கொள்ளையடித்தாலோ உங்க குடும்பம் தான் உங்களை காப்பாட்டும். தந்தை வீட்டை விட்டு தனியா போறதுனா தன்னுடைய வாரிசு உரிமையை இழக்கிறது மட்டும் கிடையாது, எந்த நேரத்திலையும் திருடர்களாலேயோ எதிரிகளாலேயோ கொல்லப்படலாம் அல்லது அடிமையாக்கப்படலாம். அது கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமமான ஒரு விஷயம். அடக்கடவுளே, அதாவது தன்னுடைய முழு பாதுகாப்பையும் அறுத்தெறிஞ்சிட்டு போக சொல்றாரு. இதை கேட்கும்போதே ஒரு மாதிரி உதறலா இருக்கு. இன்னைக்கு நாம ஒரு அதிக சம்பளம் தர்ற வேலையை விட்டுட்டு எந்த ஒரு கேரண்டியும் இல்லாம ஒரு பாலைவனத்துக்கு போக சொன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம பார்த்து என்ன கேட்பாங்க? உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சான்னு தான் கேட்பாங்க. கண்டிப்பா ஆபிரகாமுக்கு சுத்தி இருந்தவங்க அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அவருக்கு வயசு வேற 75 ஆயிடுச்சு. அந்த வயசுல தன்னுடைய சொந்த பந்தங்கள், தனக்கு பாதுகாப்பா இருந்த அந்த சூழ்நிலை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு போக சொல்றாரு கடவுள். அதுவும் இந்த இடத்துக்கு போன தெளிவா ஒரு வரைபடம் கொடுக்கல. எந்த உத்தரவாதமும் இல்லாம நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல்னு ஒரு கண்ணுக்கு தெரியாத வாக்குறுதியை மட்டும் நம்பி பயணிக்க சொல்றாரு. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. கடவுள் எங்கும் இருக்கிறவர் தானே? அவர் ஏன் ஆபிரகாம அந்த ஊர்லயே ஆசீர்வதிச்சிருக்க கூடாது? ஏன் இப்படி ஒரு பயங்கரமான உயிரை பணயம் வைக்கிற ஒரு பயணத்தை மேற்கொள்ள சொல்லணும்? இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. கடவுள் ஏன் அங்கேயே ஆசிர்வதிக்கல? ஏன்னா ஆபிராம் வாழ்ந்த அந்த ஊர் மற்றும் ஆரான் நகரங்கள் முழுவதுமாக சிலை வழிபாட்டில் ஊறிப்போன நகரங்கள். குறிப்பா அவர்கள் நன்னா அல்லது சின் என்று அழைக்கப்பட்ட சந்திர கடவுளை தீவிரமாக வழிபட்டு வந்தார்கள். அந்த கலாச்சாரம், அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஆபிராமின் குடும்பத்துக்குள்ளேயும் ஆழமா வேரூன்றி இருந்தது. அப்போ அந்த சூழ்நிலை அவருடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையா இருந்திருக்கு. ரொம்ப பெரிய தடை. கடவுள் ஒரு புதிய சமுதாயத்தை, ஒரே இறைவனை வழிபடும் ஒரு புதிய இனத்தை உருவாக்க நினைத்தார். பழைய நச்சத்தன்மையான சூழலுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு மனிதனை முழுமையா மாற்றுவது கடினம். சில நேரங்கள்ல நம்மை நோயாளியாக்கிய அதே சூழல்ல இருந்து நாம குணமடைய முடியாது. அதனாலதான் கடவுள் அவரை அந்த இடத்தை விட்டு முற்றிலுமா பிரித்தெடுக்க நினைத்தார். நம்மை நோயாளியாக்கிய அதே சூழலிருந்து நம்ம குணமடைய முடியாது. இது ரொம்ப ஆழமான ஒரு உண்மை. பல பேர் தங்களுக்கு பழகி போன ஆனா தங்களுக்கு ரொம்பவே கெடுதல் விளைவிக்கிற ஒரு சூழலையே மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அது ஒரு வேலையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தவறான உறவா இருக்கலாம். சரி, இந்த இடமாற்றத்துல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் மூலமொழியில இருக்குன்னு நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை எபிரேய மொழியில இருக்கு. இந்த அழைப்புக்கு லெக் லெக்கா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சாதாரணமா போ அப்படின்னு சொல்றதுக்கு எபிரேய மொழியில பல வார்த்தைகள் இருக்கு. ஆனா லெக் லெக்கா அப்படிங்கிறது ஒரு தற்சுட்டு வினை. தற்சுட்டு வினைனா தங்களை நோக்கி சொல்றதா? கரெக்ட். இதுக்கு நேரடியான அர்த்தம் என்னன்னா, உனக்காகவே நீ புறப்பட்டு செல் அல்லது உனக்குள் நீ பயணம் செய் என்பதுதான்.
உனக்குள் நீ பயணம் செய். எனக்கு சரியா புரியலையே. வெளியில பாலைவனத்துக்கு போகச் சொல்ற கடவுள் எப்படி உள்ள பயணம் செய்யின்னு சொல்றாரு? இது ரெண்டும் முரண்பாடா இருக்கே. பாக்குறதுக்கு முரண்பாடு மாதிரி தெரியும், ஆனா அது முரண்பாடு இல்ல. அதுதான் உண்மையான ஆன்மீகம். கடவுள் ஆபிராம பார்த்து, நீ இதுவரைக்கும் வாழ்ந்த அந்த போலியான அடையாளங்களை, உன் குடும்பம், உன் ஊரு, உனக்கு கொடுத்த பாதுகாப்புகளை விட்டுட்டு உண்மையாகவே நீ யாராக மாறணும்னு நான் விரும்புறனோ அந்த ஒன்னை நோக்கி பயணம் செய் அப்படின்னு சொல்றாரு. வாவ், இது ரொம்ப ஆழமா இருக்கு. இன்னைக்கு நவீன உளவியல் கூட இதத்தான் சொல்லுது. நம்ம மேல திணிக்கப்பட்ட சமூக அடையாளங்களை உடைச்சி எரிஞ்சாதான் நம்மளோட உண்மையான சுயத்தை நாம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா திருவிவிலியம் இத 4000 வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கு. அந்த லெக்லெகா என்ற வார்த்தையின் ஆழம் பிரமிக்க வைக்குது. இது ஏதோ வரைபடத்தை பார்த்து நடக்கிற பயணம் இல்ல, தன் உள்ளத்தையே திரும்பி பார்க்கிற ஒரு பயணம். இத அப்படியே நம்மோடு, அதாவது நம்முடைய பார்வையாளர்களுக்கான நேரடி பயன்பாடாக பார்த்தா ரொம்ப அழகா பொருந்தும். ஆமா, நிச்சயமா. நீங்களும் உங்கள் வாழ்வில் இதுபோல ஒரு சூழ்நிலையை சந்திக்கலாம். உங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம், அது உங்கள் ஈகோவாக இருக்கலாம், அல்லது யார் என்ன நினைப்பாங்கன்னு பயந்து நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு போலியான வாழ்க்கையா இருக்கலாம். இதான் என்னுடைய ஆறுதல் வலயம், இதை விட்டு நான் வெளியே வரமாட்டேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனா கடவுள் உங்களை அதைவிட பெரிய ஒரு திட்டத்திற்கு, உங்களின் உண்மையான அடையாளத்திற்கு அழைக்கலாம். அந்த பழைய ஆறுதல் வலயத்தை விட்டு வெளியேறுவது ஆரம்பத்துல வலிக்கும், கடினம்தான். ஆனா அதுவே புதிய தொடக்கத்திற்கான முதல் படி. மிகச் சரியாக சொன்னீர்கள். நாம் கைகளை இறுக்கமா மூடிக்கொண்டிருந்தால் கடவுள் கொடுக்கும் புதிய பரிசுகளை நம்மால் வாங்க முடியாது. ஆபிரகாம் தன்னுடைய கைகள்ல அந்த தந்தை வீட்டின் பாதுகாப்பை இறுக்கமா பிடிச்சிட்டு இருந்திருந்தா கடவுள் கொடுக்க போகிற அந்த மாபெரும் ஆசிர்வாதத்தை அவரால வாங்கியிருக்கவே முடியாது. ஆமா, விட்டு கொடுத்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் வசனங்கள் 2 மற்றும் 3 கடவுள் தெளிவுபடுத்துறாரு. உன்னை நான் பெரிய இனம் ஆக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த முரண்பாட்டை நீங்க கவனிச்சிங்களா? உன் தந்தை வீட்டை விட்டு வான்னு சொன்னவர் இப்போ உன்னை நான் பெரிய இனமாக்குவேன்னு சொல்றாரு. உன் ஊர்ல உனக்கு இருக்கிற பெயரை விட்டுட்டு வான்னு சொன்னவர் இப்போ உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன்னு சொல்றாரு. அதாவது ஆபிரகாம் எதையெல்லாம் விட்டுட்டு வராரோ அதையெல்லாம் விட பல மடங்கு சிறந்த தெய்வீகமான ஒரு பரிசை கடவுள் அவருக்கு தரப்போறாரு. அதுதான் கடவுளோட ஆசீர்வாதம். நாம இழக்கிறத விட பல மடங்கு அதிகமா அவர் தருவார். ஆனா இதுல நீயே ஆசீர்வாதமாக விளங்குவாய் அப்படிங்கிற அந்த வரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நாமெல்லாம் கடவுள்கிட்ட ஆசீர்வாதங்களை தானே கேட்போம். நானே ஆசீர்வாதமா மாறணும் அப்படிங்கிறதுக்கும் வெறும் ஆசீர்வாதத்தை வாங்கி அனுபவிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இது புரிஞ்சுக்க ஒரு அழகான உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு தேக்க நிலை குட்டையையும் பாய்ந்து ஓடும் நதியையும் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு குட்டையில மழை தண்ணீர் வந்து சேரும், ஆனா அது அங்கேயே தேங்கி நின்னுடும். அது தனக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கும். ஆமா, கொஞ்ச நாள்ல அந்த தண்ணி யாருக்கும் பயன்படாம கெட்டு போயிடும். கரெக்ட். ஆனா ஒரு நதி அப்படி கிடையாது. அதுல தண்ணீர் வரும், அது தனக்காக மட்டும் அந்த தண்ணீரை வச்சுக்காம தான் போகிற வழியில இருக்கிற நிலங்களுக்கு, மரங்களுக்கு, விலங்குகளுக்குன்னு எல்லாருக்கும் அந்த தண்ணீரை கொடுத்துக்கிட்டே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு நதியாக மாற வேண்டும் என்பதுதான் கடவுளின் திட்டம். அந்த நதி உதாரணம் நிஜமாவே ஒரு பெரிய திறப்பு. தேங்கி நிற்கும் குட்டைக்கும் ஓடும் நதிக்கும் இருக்கிற வித்தியாசம்தான் சுயநலத்துக்கும் உண்மையான விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க எப்படி எடுத்துக்கொள்வது? இன்று நாம் பல சவால்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் சந்திக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க, எனக்கு வசதியான ஒரு வீட்டை தாங்கன்னு ஒரு பெரிய பட்டியலையே நாம ஜபத்துல வைக்கிறோம். ஆமா, எப்போ நமக்கு வேணும் தான் கேக்குறோம். ஆனா இந்த தவக்காலத்துல, அதாவது இந்த நோன்பு நாட்களில் கடவுள் நமக்கு சொல்வது என்னவென்றால், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், ஆனா நீ மத்தவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கியா? நீங்க இருக்கும் இடத்துல, உங்கள் அலுவலகத்துல, உங்கள் குடும்பத்துல நீங்க மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள்னு சிந்திச்சு பாருங்க. நாம பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் இல்லையா? 100க்கு 100 உண்மை. நாம் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வெறும் பாத்திரங்கள் கிடையாது, நாம் அதை கடத்தும் கருவிகள். மேலும் உன்னை சபிப்போரை நான் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கடவுள் உத்தரவாதம் தர்றார். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் மூலியமா ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்றாரு. ஆமா, கடவுள் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தது ஒரு தனிப்பட்ட சலுகை கிடையாது, அது ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான ஒரு மீட்பின் தொடக்கம்.
அந்த ஆசிர்வாதத்தின் தொடர்ச்சிதான் பிற்காலத்தில் ஆபிராமின் பரம்பரையில் வந்த அன்னை மரியா மற்றும் புனித யோசேப்பு வழியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தது. ஒரு மனிதன் சொன்ன அந்த சின்ன சரி என்ற வார்த்தை உலகத்திற்கே மாபெரும் ஆசீர்வாதமாக மாறியது. இத நினைக்கும் போதே சிலிர்ப்பா இருக்கு. கடவுளோட பெரிய பிளான் எப்படி ஒரு சாதாரண மனிதனின் கீழ்ப்படிதல் இருந்து தொடங்குது பாருங்க. சரி, அடுத்து 4ஆம் வசனத்தின் முதல் பகுதிக்கு வருவோம். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டுச் சென்றார், அவருடன் லோத்தும் சென்றார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளோ பெரிய வாக்குறுதிகளை கொடுத்த கடவுள்கிட்ட ஆபிராம் எந்த கேள்வியும் கேட்கல. நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? நிறைய கேள்வி கேட்டிருப்போம். ஆண்டவரே, நீங்க சொல்ற நாட்டை பார்க்க ஒரு ப்ரௌச்சர் கிடைக்குமா? அங்க போனா எனக்கு தங்கறதுக்கு நல்ல வீடு இருக்குமா? சாப்பாடு கிடைக்குமான்னு 1000 கேள்விகள் கேட்டிருப்போம். ஆனா அவர் எந்த நிபந்தனையும் போடல. இந்த மறுபேச்சற்ற கீழ்ப்படிதல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் ஆபிராமின் விசுவாசத்தின் உச்சம். விசுவாசம்னா என்னங்கறத இந்த ஒரு சின்ன வாக்கியம் ரொம்ப அழகா விளக்குது. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே 100% தெரிஞ்சாதான் நாம அடுத்த அடியை எடுத்து வைப்போம்னு நினைக்கிறோம். ஒரு திட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா விசுவாசம் அப்படிங்கிறது முழுமையான பாதை தெரியாவிட்டாலும் கடவுள் காட்டும் அந்த முதல் படியில முழு நம்பிக்கையோட கால் எடுத்து வைக்கிறது தான். ஆமா, நம்ம கையில எப்பவும் முழு கட்டுப்பாடு இருக்கணும்னு நாம விரும்புறோம். ஆனா ஆபிராமுக்கு கடவுள் எந்த ஒரு வரைபடமும் கொடுக்கல, ஒரு திசை காட்டி மட்டுமே கொடுத்தார். அந்த திசை காட்டிதான் ஆண்டவரின் குரல். ரொம்ப அழகா சொன்னீங்க. வரைபடம் இருந்தா நம்ம அறிவை நம்பி பயணம் பண்ணுவோம். ஆனா திசை காட்டி மட்டும் இருந்தா ஒவ்வொரு அடிக்கும் நம்ம கடவுளையே சார்ந்திருக்கணும். பல நேரங்கள்ல நம்ம கடவுளோட வார்த்தையை கேட்கிறோம், ஆனா அதை செயல்படுத்துறதுல ரொம்ப தாமதம் செய்யறோம். நாளைக்கு செய்யலாம், நிலைமை கொஞ்சம் சரியாகட்டும்னு தள்ளி போடுறோம். ஆனா ஆபிராம் அப்படி செய்யல. ஆண்டவர் கூறியபடியே அவர் உடனே புறப்பட்டுச் சென்றார். சரியா சொன்னீங்க. எந்த உத்தரவாதமும் இல்லாம கடவுளின் குரலை மட்டும் நம்பி அவர் புறப்பட்ட அந்த பயணம் ஒரு வெறும் உடல் ரீதியான பயணம் அல்ல, அது ஒரு ஆழமான ஆன்மீக பயணம். பழையவைகளை களைந்துவிட்டு புதியவைகளை உடுத்திக்கொள்ளும் பயணம். இந்த நோன்பு காலம் நமக்கு விடுக்கும் அழைப்பும் இதுதான். ஆமா, நம்முடைய பழைய பாவங்களை விட்டுட்டு வர்றது. நம்முடைய பழைய பாவ இயல்புகளை, மற்றவர்களை மன்னிக்க முடியாத அந்த கடினமான மனதை விட்டுவிட்டு கடவுள் காட்டும் புதிய பாதையில், நிலைவாழ்வுக்கான பாதையில் நடக்க நாம பழகணும். ரொம்ப அழகாக தொகுத்துச் சொன்னீர்கள். ஒரு மனிதன் தன்னை முழுமையாக கடவுளிடம் ஒப்புக் கொடுக்கும்போது அவனுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கையாக இல்லாமல் ஒரு மாபெரும் வரலாறாக மாறுகிறது என்பதற்கு ஆபிராம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நாம இவ்வளவு நேரம் ஆபிராம் எதை விட்டுட்டு வந்தார், எப்படி பயணம் செஞ்சார்னு ரொம்ப ஆழமா பேசிட்டோம். ஆனா நீங்க இன்னொரு கோணத்துல சிந்திச்சு பார்க்கணும்னு நான் விரும்புறேன். ஆபிராம் விட்டுட்டு வந்த அந்த மனிதர்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குறிப்பா ஆபிராமோட அப்பா தேராஹ். ஆமா, அவருடைய வயசான காலத்துல அவரை விட்டுட்டு வந்தாரு. தன்னுடைய வயசான காலத்துல தன் மகன் எந்த ஒரு தெளிவான காரணமும் இல்லாம எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு தன் குடும்பத்தை விட்டுட்டு பாலைவனத்தை நோக்கி போகும்போது அந்த அப்பாவுக்கு எவ்வளவு மனவேதனையா இருந்திருக்கும். சுத்தி இருந்தவங்க ஆபிராமை எவ்வளவு கேலி செஞ்சிருப்பாங்க. அது ஒரு பெரிய சமூக நெருக்கடிதான். சில நேரங்கள்ல கடவுளோட குரலுக்கு கீழ்ப்படிந்து நாம எடுக்கிற முடிவுகள் நம்மை பெற்றவர்களுக்கோ நம்மை சுத்தி இருக்கிற அன்பானவர்களுக்கோ புரியாம போகலாம். அவங்க நம்ம தவறா கூட நினைக்கலாம். அவங்களுக்கு நாம செய்யறது ஒரு ஏமாற்றமாகவோ பைத்தியக்காரத்தனமாகவோ கூட தெரியலாம். ஆனா அந்த புரிதலின்மையை தாண்டியும் விசுவாசத்தோட நடக்கிறது தான் உண்மையான சவால். இந்த வாரம் முழுவதும் இத பத்தி கொஞ்சம் அமைதியாக சிந்தித்து பாருங்க. உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் விமர்சனங்களையும் அவர்கள் எதிர்பார்க்கும் அந்த ஆறுதல் வளையத்தையும் தாண்டி கடவுளின் குரலுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க தயாரா? இது நிஜமாவே ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி. ஆபிராமோட இந்த நிகழ்வு நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுன்னா, கடவுளோட குரலுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பழக்கப்பட்ட சூழ்நிலையை விட்டு வெளியே வரும்போதுதான் நம்ம கற்பனைக்கும் எட்டாத பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்காக காத்துக்கிட்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த முதல் அடியை எடுத்து வைக்கும்போது வரக்கூடிய பயத்தை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. கண்ணுக்கு தெரியாத பாதையில நடக்கும்போது நமக்கு ஒரு பிடிமானம் தேவைப்படும் இல்லையா? கண்டிப்பா ஏதோ ஒரு பிடிமானம் இருந்தாதான் அந்த பயணத்தை நம்மால தொடர முடியும். அந்த பிடிமானத்தை தான் இன்னைக்கான பதிலுரை பாடல் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. திருப்பாடல்கள் 33ல ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக அப்படின்னு ஒரு வரியை நம்ம பார்க்கிறோம். ஆபிராம் தன்னுடைய பயணத்தை தொடங்கும் போதோ அல்லது நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு புது முடிவை எடுத்துட்டு நடக்கும்போதோ உங்களை கீழே விழாம தாங்கி பிடிக்கிறது உங்க திறமையோ உங்க பணபலமோ கிடையாது. வைக்கிற நம்பிக்கைதான் விசுவாச பயணத்தோட அஸ்திவாரம்.
இந்த திருப்பாடல் முழுக்க முழுக்க ஆண்டவருடைய நேர்மையான வாக்கையும் அவர் நம்மீது வைத்திருக்கும் மாறாத பேரன்பையும் விவரிக்கிற ஒரு அற்புதமான வாசகம். முதல் பகுதியா வசனம் 4 மற்றும் 5 நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்களெல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ரொம்ப ஆழமான வார்த்தைகள். இதை படிக்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இன்றைய நவீன உலகத்துல நாளிதழ்களை திறந்தாலோ சமூக வலைதளங்களை பார்த்தாலோ எங்கும் ஃபேக் நியூஸ், அதாவது போலி செய்திகள், பொய் வாக்குறுதிகள் தான் நிறைஞ்சிருக்கு. ஒருத்தர் சொல்றது ஒண்ணு, ஆனா செய்யறது முற்றிலும் வேறொன்னு இருக்கிற இந்த சூழல்ல யாருடைய வார்த்தையில உண்மை இருக்குன்னு தேடி அலைய வேண்டிய நிலைமையில நாம இருக்கோம் இல்லையா? கண்டிப்பா. அந்த தேடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த வசனங்கள் கடவுளின் வார்த்தை எவ்வளவு உறுதியானதுன்னு சொல்லுது. நீங்க சொல்றது மிக சரியான ஒரு ஒப்பீடு. இந்த தகவல் தொழில்நுட்ப உலகத்துல உண்மையை விட பொய்கள் தான் ரொம்ப வேகமா பரவுது. அதனாலேயே திருவிவிலியத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற மூல வார்த்தைகளோட அர்த்தத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். எபிரேய மொழியில இதுக்கு என்ன அர்த்தம் வருது? எபிரேய மொழியில நேர்மை அப்படிங்கிறதுக்கு யாஷார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. பண்டைய காலத்துல கட்டிடங்கள் கட்டும்போது சுவர் நேரா இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு குண்டு நூலை பயன்படுத்துவாங்க. ஓ, அந்த பிளம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? அதேதான். அந்த நூல்ல எந்த வளைவோ நெளிவோ இருக்காது. அதே போல ஆண்டவரோட வார்த்தையில எந்த ஒரு உள்நோக்கமும் மறைமுக அர்த்தமும் கிடையாது. அது யாஷார், முற்றிலும் நேரானது. கேட்கவே ரொம்ப உறுதியா இருக்கு. அப்போ நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு? நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு யமுனா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுது. இது நம்ம அடிக்கடி ஜெபங்கள்ல பயன்படுத்துற ஆமென் என்ற வார்த்தையோடு தொடர்புடையது. இதற்கு உறுதியான, மாறாத, அசையாத, பாறை போன்ற என்ற அர்த்தம். அப்போ கடவுளின் வாக்குறுதிகள் வெறும் வார்த்தைகளா காத்துல கரையாம அது ஒரு அஸ்திவாரம் மாதிரி உறுதியா இருக்குன்னு சொல்றீங்க. இதை யோசிக்கும்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில மனிதர்கள் மேல நாம வைக்கிற நம்பிக்கையோட அடித்தளம் எவ்வளவு பலவீனமானதுன்னு புரியுது. உண்மைதான். நம்ம வாழ்க்கைய இந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலும் மாறாத யமுனா தன்மை கொண்ட ஆண்டவரின் வார்த்தையின் மேல் கட்டியெழுப்பும் போதுதான் எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் நாம நிலைத்து நிற்க முடியும். அது மட்டுமல்ல, 5வது வசனம் சொல்லுது, அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார் என்று. ஆண்டவர் நீதிய ஏதோ ஒரு சட்ட புத்தகத்திலிருந்து படிச்சு செயல்படுத்துறவர் கிடையாது. நீதி அப்படிங்கிறது அவருடைய குணாதிசயமே. அதனாலதான் அவருடைய செயல்களும் அவருடைய வார்த்தைகளும் ஒன்றோடொன்று முழுமையாக இணைந்து செயல்படுகின்றன. அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்வார். அந்த உறுதியான நம்பிக்கைய மனசுல வச்சுக்கிட்டு நாம் அடுத்த வசனங்களுக்கு நகருவோம். வசனம் 18 மற்றும் 19 ரொம்பவே ஆழமானவை. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரைச் சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்தில் வாழ்விக்கின்றார். முதல்ல இந்த வசனத்துல இருக்கிற அஞ்சு நடப்பது அப்படிங்கிற வார்த்தைய நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். கடவுளுக்கு பயப்படுறது அப்படின்னா அவர் நம்மள தண்டிச்சிடுவாரோ அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனமான நடுக்கத்தை இது குறிக்கல. மாறாக இது கடவுள் மீதான ஒரு ஆழமான மரியாதை. ஒரு குழந்தை தன்னோட அப்பா மேல எவ்வளவு அன்பும் மரியாதையும் வச்சிருக்குமோ அந்த மாதிரி. ஆமா, அவர் மனசு நோகம்படி எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த புனிதமான பயம் அது. அவரோட பேரன்புக்காக காத்திருக்கிறவங்கள அவர் கண்ணோக்குகின்றார் அப்படின்னா வானத்திலிருந்து ஏதோ தூலத்து பார்வையில பாக்குறாருன்னு அர்த்தம் இல்ல. ஒரு தாயானவள் தன் நோய்வாய்ப்பட்ட குழந்தைய இரவும் பகலுமா எவ்வளவு அக்கறையோட கண்ணிமைக்காம பாத்துப்பாளோ அதைவிட பல மடங்கு அதிகமா நம்மளோட ஒவ்வொரு அசைவையும் வலியையும் அவர் கவனிக்கிறார்னு அர்த்தம். இன்றைய உலகத்துல நாம சந்திக்கிற பஞ்சம் ரொம்ப வித்தியாசமானது. ஆயிரக்கணக்கான நண்பர்கள் சமூக வலைதளங்கள்ல இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில பேச ஒரு ஆள் இல்லையேன்னு தவிக்கிற தனிமை பஞ்சம் ஒரு பக்கம். அது ஒரு கொடிய பஞ்சம் தான். எவ்வளவு சம்பாரிச்சாலும் மனசுல ஒரு திருப்தியே இல்லாம அமைதியை தேடி அலைகிற ஆன்மீக வறட்சி இன்னொரு பக்கம். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமா மாறும்போது வர்ற கடுமையான மன அழுத்தம், வேலை இழப்பு, குடும்ப உறவுகள்ல விரிசல், இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிற நவீன பஞ்சங்கள் தான். இதனால பலருடைய மனசு செத்து போகுது. இந்த மறைமுகமான சாவுகளை தான் இந்த வசனம் குறிப்பிடுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, இதோட நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சேர்க்க விரும்புறேன். இப்படிப்பட்ட மனச்சோர்வு என்ற சாவு நிலையிலிருந்து நம்மை மீட்கும் அந்த சக்திக்கு தான் எபிரேய மொழியில ஹெசெட் என்று பெயர். ஹெசெட் அப்படின்னா பேரன்புன்னு அர்த்தமா?
இந்த ஹெசட் அப்படிங்கறத வெறும் அன்புன்னு மொழிபெயர்க்க முடியாது. இது ஒரு அன்ஃபெயிலிங் கவனன்ட் லவ். அதாவது ஒரு காலம் மாறாத, கைவிடாத உடன்படிக்கையால் பிணைக்கப்பட்ட பேரன்பு. பண்டைய காலத்துல உடன்படிக்கை அப்படிங்கிறது உயிருக்கு இணையான ஒரு ஒப்பந்தம். ஆண்டவர் நம்மோடு அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை தன் பேரன்பின் வழியாக செய்திருக்கிறார். அப்ப அது எவ்வளவு வலிமையானதா இருக்கும். அதனாலதான் நீங்க எந்த நவீன பஞ்சத்தில் சிக்கியிருந்தாலும் சரி, அந்த பஞ்சத்தில் நீங்கள் அழிந்து போக விடாமல் இந்த ஹெசட் உங்களை உயிருள்ளவர்களாகவும் நம்பிக்கையுள்ளவர்களாகவும் தொடர்ந்து வாழ வைக்கிறது. இத நினைக்கும் போதே மனதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் கிடைக்குது. சரி, அடுத்ததா வசனம் 20 மற்றும் 22 பார்ப்போம். சரி. நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். இதோட பல்லவி, உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீதி இருப்பதாக அப்படின்னு முடியுது. இந்த கேடயம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போதே எனக்கு ரோமானிய படை வீரர்கள் பயன்படுத்திய ஸ்கூட்டம் அப்படிங்கிற பிரம்மாண்டமான கேடயம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஓ, அந்த பெரிய கேடயங்கள். ஆமா, அது சாதாரணமான சின்ன கேடயம் கிடையாது. ஒரு மனிதனின் முழு உடலையும் மறைக்கக்கூடிய கதவு போன்ற ஒரு கேடயம். எதிரிகளின் நெருப்பம்புகள் வரும்போது அந்த அம்புகள் உடம்பில் படுவதற்கு முன்னாடி இந்த தண்ணீரில் நனைக்கப்பட்ட கேடயம் அதை தடுத்து அணைத்துவிடும். நம்ம வாழ்க்கையிலையும் அலுவலக அரசியலோ அல்லது குடும்ப பிரச்சனைகளோ நெருப்பம்புகள் போல நம்மை தாக்கும்போது ஆண்டவர் அந்த ஸ்கூட்டம் கேடயம் போல முன்னாடி நின்னு அந்த பழிகள் நம்ம மனசை தாக்கி காயப்படுத்தாம தடுத்து நிறுத்துறாருன்னு நான் உணர்றேன். எவ்வளவு ஒரு துல்லியமான உதாரணம். நீங்கள் சொன்ன அந்த ரோமானிய கேடயங்களின் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அவர்கள் தனியாக நிற்பதை விட ஒரு முழு படையாக சேர்ந்து அந்த கேடயங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து ஒரு பெரிய சுவர் போல அரணமைப்பார்கள். இதுக்கு டெஸ்டியூடன் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல கேடயங்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு பாதுகாப்பு சுவரா மாறுறது. அதே போலதான் ஆண்டவர் வெறும் கேடயமாக மட்டும் இல்லை, அவர் நம்மை சுற்றிலும் ஒரு அரணாக இருக்கிறார். பல நேரங்களில் நம்முடைய பலவீனத்தால் நாம் எங்கே தாக்கப்படுவோம் என்று நமக்கே தெரியாது. நம்முடைய முதுகுக்கு பின்னால் நடக்கும் சதிகளோ அல்லது நமக்கே தெரியாத ஆபத்துகளோ வரும்போது ஆண்டவர் அந்த கேடயமாக நின்று அவற்றை தடுக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம் என்று முழுமையாக அவரை சார்ந்து நிற்பது மட்டுமே. ஆமா, இந்த வார்த்தைகளை அப்படியே இன்றைய காலகட்டத்தோடு, குறிப்பாக இந்த தவ காலத்தோட நாம இணைத்து பார்க்கணும். தவ காலம்னு சொன்ன உடனே பலருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது நோன்பு தான். உடனே நம்ம மனசு, அடடா, எனக்கு பிடிச்ச பிரியாணியையோ இனிப்பையோ எப்படி ஒரு 40 நாள் சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னு ஒரு வேடிக்கையான எண்ணத்துக்கு போயிடும். ஆனா இந்த வாசகம் நமக்கு உணர்த்தும் உண்மையான நோன்பு என்ன? வெறும் உணவை கவிர்ப்பது மட்டும்தானா? நிச்சயமாக இல்லை. நம்மளோட அகந்தையை, சுய பலத்தை முழுமையாக தவிர்ப்பதுதான் இந்த தவ காலத்துக்கான உண்மையான நோன்பு. இதை நான் முழுமையாக ஆமோதிக்கிறேன். என்னால் எல்லாம் முடியும், என் பணத்தாலோ என் பதவியாலோ என் அறிவாலோ இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நான் சமாளித்து விடுவேன் என்று மனிதர்கள் தங்களைச் சுற்றியே ஒரு போலி அஸ்திவாரத்தை கட்டிக்கொள்கிறார்கள். இதுதான் சுயசார்பு, தங்களே முழுமையா நம்புறது. ஆமா. ஆனால் உண்மையான தவக்கால அழைப்பு என்பது இந்த சுயசார்பிலிருந்து முற்றிலும் விடுபட்டு கடவுள் மேலான சார்பை அதிகப்படுத்துவதுதான். நமக்கு கிடைத்திருக்கும் திறமைகளும் வளங்களும் கடவுள் கொடுத்த பரிசுகள்தான். பரிசுகளை நம்பிக்கொண்டு அதை கொடுத்தவரை மறந்துவிடக்கூடாது. இதை கேட்கிற உங்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை உங்களுடைய சொந்த கைகளால் தீர்க்க போராடி பலமுறை ஏமாந்து மிகவும் களைத்து போயிருக்கலாம். நீங்கள் தனியாக நின்று அந்த நெருப்பம்புகளை எதிர்கொள்ள முயன்றிருக்கலாம். இந்த தவகாலத்தில் ஒரு சிறிய மாற்றம் செய்து பாருங்களேன். ஆமா, ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க. உங்கள் அகந்தையை நோன்பாக விட்டுவிட்டு, ஆண்டவரே, நான் தோற்றுவிட்டேன், இனி நீங்களே என் கேடயம், நீங்களே என் துணை என்ற அந்த பாரத்தை முழுமையாக அவரிடம் கொடுத்து பாருங்கள். அந்த நிமிடம் உங்கள் இதயத்தில் ஒரு பெரிய ஆழமான அமைதி உருவாவதை நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள். அது மட்டுமல்ல, எப்போது நாம் நம்முடைய பலவீனத்தை முழுமையாக ஒப்புக்கொண்டு கடவுளின் பலத்தை நம்பத் தொடங்குகிறோமோ அப்போதே அவர் நம்முடைய வாழ்வில் தன் வல்லமையை வெளிப்படுத்த தொடங்குகிறார். அதுதான் உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக என்கிற பல்லவியின் நிஜமான அனுபவம். நம்முடைய இருதயத்தின் கதவுகளை அந்த பேரன்பிற்காக நாம் அகலமாக திறந்து வைக்க வேண்டும். இதை கவனித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த திருப்பாடல் 33 முதல் சில வசனங்களை நீங்கள் திருவிவிலியத்தில் பார்த்தால்
ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், புதியதொரு பாடல் பாடுங்கள் என்றுதான் தொடங்குகிறது. புகழ்ச்சி பாடல்தான் முதல் ஆயுதம். இன்றைய நவீன அறிவியல் என்ன சொல்கிறது தெரியுமா? ஒருவர் முழு மனதோடு மகிழ்ச்சியாக பாடும்போது அவர்களின் உடலில் உள்ள கார்டிசால் என்ற மன அழுத்தத்தை உருவாக்கும் ஹார்மோனின் அளவு பெருமளவு குறைகிறதாம். அதாவது கடவுளை நீங்கள் புகழத் தொடங்கும் அந்த நொடியே உங்கள் மனதை காக்கும் கேடயத்தை நீங்கள் கையில் எடுத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அவரோட பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது என்று 5ஆம் வசனம் சொல்கிறது. கடவுளின் பேரன்பு ஏற்கனவே உங்களை சுற்றி நிரம்பி இருக்கிறது. அதை உங்கள் கண்களால் காண முடிகிறதா? அது மட்டுமல்ல, உங்களை சுற்றி பஞ்சத்தில் தவிக்கும் மற்றவர்களுக்கு கடவுளின் அந்த பேரன்பை காட்டும் ஒரு கருவியாக நீங்கள் மாற தயாரா? நாளை காலை நீங்கள் கண் விழிக்கும்போது உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து பயப்படுவதற்கு பதிலாக ஆண்டவரை ஒரு சில நிமிடங்கள் சத்தமாக புகழ்ந்து பாடி பாருங்கள். அந்த புகழ்ச்சியே உங்கள் மனதை காக்கும் மிகப்பெரிய கேடயமாக மாறுவதையும் உங்களை சுற்றியுள்ளவர்களின் தனிமையை போக்கும் ஒரு கருவியாக நீங்கள் மாறுவதையும் நீங்களே உணர்வீர்கள். ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நம்மால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். கடவுளோட அன்பு மட்டும்தான் நம்ம அஸ்திவாரம் அப்படிங்கிற அந்த சிந்தனை பவுலடியார் சொல்ற விஷயங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு பாலமா இருக்கு. ஏன்னா நாம விசுவாச பயணத்துல இறங்கியாச்சு, புது பாதையில நடக்க ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிறதுக்காகவே பாதையில முட்களே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. துன்பங்கள் வராம இருக்காது. இதேதான் பவுல் திருத்தூதர் திமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் கடிதத்துல பதிவு செய்றாரு. இந்த வாசகம் உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்க போகுதுன்னு பார்க்கலாம். முதல் பகுதியா வசனம் 8b நீங்க கவனிச்சீங்கன்னா பவுல் சொல்றாரு, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். இந்த இடத்துல நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க நேர்மையா உண்மையா ஒரு காரியத்தை செய்யும் போது அதுக்காக நீங்க தண்டிக்கப்பட்டாலோ அல்லது ஒதுக்கி வைக்கப்பட்டாலோ உங்களுக்கு எப்படி இருக்கும்? துன்பம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நம்மள பல பேருக்கு அது ஒரு தண்டனை, இல்லனா கடவுள் நம்மை கைவிட்டுட்டார் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். ஆனா பவுல் இங்க துன்பத்தை ஒரு அழைப்பா பாக்குறாரு. இதுக்குள்ள என்ன பின்னணி இருக்கு? அவர் ரோமாபுரியில இருக்கிற மாமட்டையின் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கார். அது ஒரு பாதாள சிறை. சூரிய வெளிச்சமே உள்ள வராத ஒரு இருட்டான, குளிரான, சுகாதாரமற்ற இடம். எந்த நேரத்துல வேணாலும் ரோம பேரரசன் நீரோவால் தனக்கு மரண தண்டனை விதிக்கப்படலான்னு காத்துட்டு இருக்கும் போதே எழுதுறார். அந்த மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டு ஒரு இறை வாக்கினர் போல தன்னுடைய ஆவிக்குரிய மகனும் இளம் தலைவருமான திமோத்தேயுவுக்கு இந்த அறிவுரையை சொல்றார். திமோத்தேயு எபேச நகரத்துல திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இயற்கையாவே அவர் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர். தன்னை சுற்றியுள்ள எதிர்ப்புகளை பார்த்து அவர் பயந்து பின்வாங்கிவிடக்கூடாது என்பதற்காக பவுல் சொல்றார், நற்செய்திக்காக வரும் பாடுகளை தைரியமா ஏத்துக்கோன்னு. கண்டிப்பா. நீங்க அந்த மாமரண்டைன் சிறைச்சாலையின் பின்னணியை சொல்லும் போதுதான் பவுலோட வார்த்தைகள்ல இருக்கிற அந்த உண்மைத்தன்மை எவ்வளவு வலிமையானதுன்னு எனக்கு புரியுது. அவரோட சூழ்நிலையை நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கும்போது, இன்னைக்கு நீங்க உங்க அலுவலகத்துல நேர்மையா இருக்க முயற்சி பண்ணும்போது தனிமைப்படுத்தப்படலாம். உங்க சொந்த குடும்பத்துல கிறிஸ்தவ மதிப்பீடுகளை கடைபிடிக்கும் போது உங்களை மாடர்ன் உலகத்துக்கு பொருந்தாதவங்கன்னு சொல்லி கேலி செய்யலாம். அந்த தனிமையும் ஒதுக்கி வைக்கப்படுதலும் கூட ஒரு வகையான துன்பம்தான். ஆனா இந்த துன்பங்களை சந்திக்கும் போது நம்ம மனம் என்ன சொல்லும்னா, நீ ஸ்ட்ராங்கா இரு, உன்னோட வில் பவரை யூஸ் பண்ணுன்னு சொல்லும். ஆனா பவுல் அப்படி சொல்லல. கடவுளின் வல்லமைக்கேற்ப அப்படின்னு சொல்றார். நீங்க தனிமையில நிக்கல, உங்களை தாங்கிறது உங்களோட மன உறுதி கிடையாது, கடவுளோட வல்லமைன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு ஆறுதல் இல்லையா? ஆமா, அது ஒரு அற்புதமான திருப்பம். பல நேரங்கள்ல நம்மளோட சொந்த வல்லமையை கொண்டு நற்செய்தியின் வழியில நடக்க முயற்சி செஞ்சு நாம தோத்து போய் விழுந்துடுறோம். ஆனா கடவுள் தன்னோட வல்லமைய நமக்கு இலவசமா ஒரு பரிசா கொடுத்திருக்கார். இந்த வல்லமைய, இந்த அன்ப எப்படி பெற்றுக்கொள்வது அப்படிங்கறத பத்தி தான் அடுத்த வசனமான 9ஆம் வசனம் ரொம்ப தெளிவா விளக்குது. அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படியும் அருளின்படியும் நம்மை மீட்டுள்ளார், நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். இந்த வசனம் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நம் செயல்களை முன்னிட்டு அல்ல அப்படின்னு பவுல் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த நவீன சமூக அமைப்பு எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்தா வீட்ல சைக்கிள் வாங்கி தருவாங்க. ஆபீஸ்ல நல்லா வேலை செஞ்சு டார்கெட்டை முடிச்சாதான் ப்ரொமோஷன் கிடைக்கும். அதாவது நம்மளோட மதிப்பு எல்லாமே நம்மளோட செயல்திறன் அடிப்படையில தான் அளவிடப்படுது. அந்த ஹசல் கல்ச்சர் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு.
இதையே நாம கடவுள்கிட்டயும் கொண்டு போறோம். நாம பண்ற ஜெபம், நாம இருக்கிற நோன்பு, நாம செய்யற தர்மம், இது எல்லாத்தையும் ஒரு நாணயம் மாதிரி கடவுள்கிட்ட கொடுத்து அதுக்கு பதிலா அவரோட அன்பையும் மீட்பையும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா பவுல் நம்ம செயல்களுக்கு இங்க எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்றார். நீங்க சொன்ன அந்த ஹஸ்டில் கல்ச்சர் உதாரணம் மிகச் சரியான ஒப்பிடுதல். இந்த இடத்துல நாம மூல மொழியான கிரேக்கத்தின் பக்கம் கொஞ்சம் திரும்பணும். செயல்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்கத்துல ஏற்கா அப்படின்னு சொல்வாங்க. அதாவது நம்மளோட சொந்த முயற்சிகள், நம்மளோட சாதனைகள். ஆனா கடவுள் நமக்கு வழங்கி இருக்கிறது அருள். கிரேக்கத்துல இத காரிஸ் அப்படின்னு சொல்வாங்க. காரிஸ் அப்படின்னா எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒருவருக்கு இலவசமாக அளவின்றி கொடுக்கப்படும் ஒரு மிகப்பெரிய ஈவு. நீங்க நல்லா வேலை செஞ்சீங்க, அதனால உங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்குதுன்னா அதுக்கு பேரு கூலி. ஆனா நீங்க எதுவுமே செய்யாதப்போ, சொல்லப்போனா நீங்க தவறு செஞ்சிருக்கும் போது கூட உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சா அதுக்கு பேரு தான் அருள். நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்டை வச்சு கடவுள் நம்ம கணக்கிடுறது இல்லைங்கிறதே ஒரு மிகப்பெரிய விடுதலை தான். இதை இன்னும் கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்க என் மனசுல பதிஞ்ச ஒரு அன்றாட நிகழ்வு ஒண்ணு நான் இங்க சொல்ல விரும்புறேன். ஒரு தந்தை நாள் முழுதும் ஆபீஸ்ல கடுமையா வேலை செஞ்சுட்டு ரொம்ப களைப்பா வீட்டுக்கு வராரு. வீட்டுல அவரோட 2 வயசு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை அவரோட லேப்டாப் மேல தண்ணிய கொட்டி வீட்டை பூராவும் சாப்பாட்டு சிதறடிச்சு தரையெல்லாம் கிறுக்கி வச்சு ஒரே ரகலை பண்ணிருக்கு. அந்த குழந்தை அந்த நாள்ல எந்த ஒரு பெரிய சாதனையும் பண்ணல, எந்த ஏற்காவும் அங்க இல்ல. ஆனால் அந்த தந்தை உள்ளே வந்ததும் அந்த சின்ன குழந்தைய எந்த நிபந்தனையும் இல்லாம வாரி அணைச்சு முத்தம் கொடுக்கிறார். ஏன்னா அது அவரோட குழந்தை. அந்த தந்தை அந்த குழந்தையின் குறைகளை பார்க்கல, தன்னுடைய அன்பை மட்டுமே பார்க்கிறார். அதே மாதிரி தான் கடவுள் உங்களை நேசிக்கிறார். நீங்க ஒரு பிள்ளை என்பதே உங்களுக்கான அந்த தூய அழைப்பு. அந்த நிகழ்வு ரொம்ப யதார்த்தமானது. அந்த தந்தைக்கும் குழந்தைக்குமான உறவுதான் கடவுளுக்கும் நமக்குமான அருள் நிறைந்த உறவு. நம்ம நல்ல செயல்களால கடவுளின் அன்பை நாம் அதிகமா சம்பாதிக்கவும் முடியாது. அதே சமயம் நம்மளோட பலவீனங்களால அந்த அன்பை முழுமையா இழக்கவும் முடியாது. இதுல பவுல் சொல்ற இன்னொரு வார்த்தைய நீங்க கூர்ந்து கவனிக்கணும். காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படின்னு சொல்றார். அதாவது இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, வானமும் பூமியும் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே கடவுள் உங்கள் மீது அன்பு கூர்ந்து உங்களை மீட்க முடிவு செஞ்சிட்டார். இது ஏதோ நேத்து நடந்த திட்டம் கிடையாது, இது ஒரு நித்திய திட்டம். இந்த தூய அழைப்பை நாம உணரும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய பயங்கள், கவலைகள் எல்லாமே காணாமல் போயிடும். ஏன்னா நம்மள புடிச்சு வச்சிருக்கிறது நம்மளோட கைகள் கிடையாது, சர்வ வல்லமையுள்ள கடவுளோட கைகள். அதத்தான் அடுத்த வசனமான 10ஆம் வசனம் நமக்கு ஆணித்தரமா சொல்லுது. அந்த 10ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நேயர்களே நீங்களே கவனிங்க. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் வழியாக இப்போது அது வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். இந்த வசனத்துல வர்ற சாவை அழித்து ஒளிரச் செய்தார் அப்படிங்கிற வார்த்தைகள் ஒரு சாதாரண வாக்கியம் கிடையாது. இது ஒட்டுமொத்த மனித குலத்தோட தலையெழுத்தியே மாத்தின ஒரு பிரகடனம். உண்மையாவே இது ஒரு மாபெரும் பிரகடனம் தான். இதோட ஆழத்தை புரிஞ்சுக்க மறுபடியும் நாம அந்த கிரேக்க மூல மொழிக்கு போகணும். சாவை அழித்து அப்படிங்கிறதுக்கு கிரேக்கத்துல கடார்கேயோ அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு வெறுமனே கொல்வது அல்லது இல்லாமல் ஆக்குவதுன்னு அர்த்தம் கிடையாது. செயல் இழக்கச் செய்தல் அல்லது பயனற்றதாக்குதல்னு அர்த்தம். அதாவது மரணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உலகத்துல இன்னமும் இருக்கு. ஆனா இயேசு அந்த மரணத்தோட அதிகாரத்தையே, அந்த பயத்தையே முழுமையா செயலிழக்க செய்து விட்டார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கொடிய விஷப்பாம்போட பல்ல பிடுங்கிட்டா அது எப்படி ஒண்ணுமே பண்ண முடியாதோ அப்படி மரணத்தை பல் பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பா மாத்திட்டார் இயேசு. எக்ஸாக்ட்லி. அந்த பாம்போட உதாரணத்தை நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. பல் பிழுங்கப்பட்ட பாம்பு நம்ம முன்னாடி வந்து படம் எடுத்து ஆடும்போது அதை பார்க்கறதுக்கு இன்னமும் பயமா தான் இருக்கும். அது நம்ம கால்களை சுத்தி வளைக்கலாம், சீரலாம், ஆனா அதால நம்ம உயிரை பறிக்க முடியாது. அதுபோலதான் மரணங்கிற யதார்த்தமோ அல்லது வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற தோல்விகளோ இழப்புகளோ நம்மை கடந்து போகும்போது ஒரு நடுக்கம் வரலாம். ஆனா அது நம்ம வாழ்க்கையோட முற்றுப்புள்ளி கிடையாது. அந்த கடார்கேயோ அப்படிங்கிற வார்த்தை நமக்கு சொல்றது என்னன்னா, மரணங்கிறது இனிமேல் ஒரு பெரிய சுவர் கிடையாது, அது நிலைவாழ்வுக்குள்ள நுழைகிற ஒரு வாசல் கதவு. அந்த விஷம் முறிக்கப்பட்டதால தான் நமக்கு அந்த உறுதி கிடைச்சிருக்கு. மிக நுட்பமான ஒரு பார்வை இது. அந்த விஷம் முறிக்கப்பட்டதால தான் நமக்கு நிலைவாழ்வு அப்படிங்கிற ஒரு உறுதி கிடைச்சிருக்கு. மேலும் அந்த வசனத்துல ஒளிரச் செய்தார் அப்படிங்கிற வார்த்தைக்கு போட்டோசோனு கிரேக்கத்துல சொல்வாங்க.
இந்த வார்த்தையிலிருந்து தான் போட்டோகிராஃபி, போட்டான் போன்ற வார்த்தைகள்லாம் வந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு இருண்ட குமுருட்டான இடத்துல திடீர்னு ஒரு பெரிய ஃபிளாஷ் லைட் அடிச்சா எப்படி எல்லாமே பளிச்சுன்னு தெரியுமோ, அப்படி இயேசு நற்செய்தியின் மூலமா நம்ம வாழ்க்கையில ஒரு பேரொளிய கொண்டு வந்திருக்கார். இன்னைக்கு மனிதர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம் என்ன? நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மைதான். ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் தங்களோட மனதளவுல ஒரு இருண்ட பாலைவனம் மாதிரி எந்த நம்பிக்கையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேலை போயிடுமோங்கிற பயம், மருத்துவ பரிசோதனையோட முடிவுகள் என்னவா இருக்குமோங்கிற பயம், உறவுகள்ல ஏற்படுற விரிசல்கள், இப்படி எல்லாமே ஒரு இருட்டான சூழ்நிலையை உருவாக்குது. ஆனா இந்த நற்செய்தி என்னும் ஒளியானது அந்த இருண்ட பாலைவனத்திலையும் ஒரு தெளிவான பாதையை காட்டுது. இயேசு வெறும் வழியை காட்டல, அவரே அந்த ஒளியா மாறி நம்ம கைப்பிடிச்சு நடத்துறார். நீங்க ஆபீஸ்ல தனிமைப்படுத்தப்பட்டாலும், குடும்பத்துல அவமானப்படுத்தப்பட்டாலும், ஏன் மரணமே உங்களுக்கு எதிரில் நின்னாலும், இயேசு அதை செயலிழக்க செய்து நமக்கு நிலைவாழ்வு அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கார். இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நிலைவாழ்வு அப்படிங்கிறது ஏதோ நாம இறந்த பிறகு மேலோகத்துல கிடைக்க போற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அது இன்னைக்கு, இப்போதே, இந்த நிமிஷமே நாம வாழத் தொடங்குற ஒரு தரமான, அச்சமற்ற, அருளால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. கடவுளின் அன்பை முழுமையா உணர்ந்து மரண பயம் நீங்கி எந்த சூழ்நிலையிலும் தைரியமா நிக்கிற இந்த உண்மையை உணர்ந்து வாழ்றவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. அவர்கள் உண்மையாகவே பேறு பெற்றோர். நேயர்களே, நீங்களும் நானும் அந்த பேறு பெற்றோர் தான். நம்ம வாழ்க்கையோட அடித்தளமே இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த நிலைவாழ்வு தான். நம்மளோட சின்ன சின்ன அன்றாட போராட்டங்கள்ல இருந்து பெரிய பெரிய இழப்புகள் வரைக்கும் எல்லாத்துலயும் அவர் நம்ம கூடவே இருந்து தன்னோட அந்த போடிசா ஒளிய நம்ம மேல வீசிக்கிட்டே இருக்காரு. நம்மளோட சொந்த பர்ஃபார்மன்ஸ் மேல நம்பிக்கை வைக்காம அவரோட ஹாரிஸ் மேல, அதாவது அவரோட அருளின் மேல நம்பிக்கை வைக்கும்போது நம்ம வாழ்க்கை முழுமையா மாறுது. இது உண்மையாகவே நம்ம வாழ்க்கையின் பார்வையை மாற்றக்கூடிய ஒரு தரிசனம். இன்றைய வாசகம் நம்மளோட அன்றாட போராட்டங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்குது. இன்று நீங்கள் சந்திக்கும் சவாலை, அது எந்த பிரச்சனையாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை உங்கள் சொந்த பலத்தால், உங்களுடைய எர்காவால் தீர்க்க முயற்சிக்கிறீர்களா? அந்த ஸ்டோரியில வந்த இளைஞனைப் போல போராடி சோர்வடைகிறீர்களா? அல்லது காலங்களுக்கு முன்பே உங்களை பெயர் சொல்லி அழைத்த கடவுளின் வல்லமையிடம் அதை கொடுத்துவிட்டு அமைதியாக இருக்கப் போகிறீர்களா? இதை இன்று சிந்தித்து பாருங்கள். உங்களது செயல்களினால் அல்ல, அவரது எல்லையில்லா அருளினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை எந்நாளும் நினைவில் கொள்ளுங்கள். சாவுக்கே பயப்படாத ஒரு சுதந்திரம், அந்த நிலைவாழ்வுங்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ள இருந்தா, இந்த உலகத்துல நீங்க சந்திக்கிற எந்த துன்பமோ எந்த நெருக்கடியும் உங்களை நிரந்தரமா முடக்கி போட்டுட முடியாது. அந்த வெளிச்சத்தை, அந்த மகிமையதான் இன்னைக்கான மத்தேயு நற்செய்தி நமக்கு ஒரு மாபெரும் நிகழ்வா அப்படியே கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையிலான வசனங்கள். இந்த வாசகத்துல பாத்தீங்கன்னா, இயேசு தன்னுடைய சீடர்களான பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான் ஆகியோரை மட்டும் தனியா அழைச்சுக்கிட்டு ஓர் உயர்ந்த மலைக்கு செல்றாரு. எத்தனையோ சீடர்கள் இருக்கும்போது இவங்க 3 பேரை மட்டும் அவர் கூட்டிட்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவங்க 3 பேரும் இயேசுவோட இன்னர் சர்க்கிள், அதாவது மிக நெருக்கமான வட்டம்னு சொல்லலாம். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஒரு சிறுமிய இயேசு உயிர்ப்பிக்கும் போதும் சரி, பின்னாடி கெத்சமனி தோட்டத்துல அவர் இரத்த வியர்வை சிந்தி ஜெபிக்கும் போதும் சரி, இந்த 3 பேரும் அங்க இருந்தாங்க. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அந்த மலை அப்படிங்கிற இடம்தான். மலைகளுக்கு எப்பவுமே ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஆமா, திருவிவிலியம் முழுவதும் மலைகள் அப்படிங்கிறது மனிதர்களை கடவுள் சந்திக்கும் ஒரு புனிதமான இடமா தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. நீங்க திருவிவிலியத்துல பாத்தீங்கன்னா மலைகள் எப்பவுமே ஒரு வெளிப்பாட்டின் மையமா இருந்திருக்கு. இத நம்ம அன்றாட வாழ்க்கையோட இறைச்சல்ல இருந்து, சந்தடிகள்ல இருந்து விலகி கடவுளோட மட்டும் தனித்திருக்கும் ஒரு அமைதியான இடம். அமைதியான இடத்துலதான் கடவுளோட குரல் தெளிவா கேட்கும். கரெக்ட். ஈசு வந்த சீடர்களோட அந்த உயர்ந்த மலைக்கு போன உடனே என்ன நடக்குது? அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போல வெண்மையாயின அப்படின்னு வாசகம் ரொம்ப அழகா சொல்லுது. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம் என்னன்னா, இது வெளியிலிருந்து அவர் மேல அடிக்கப்பட்ட ஒரு ஸ்பாட்லைட் வெளிச்சம் கிடையாது. அந்த வார்த்தையில தான் ஒரு பெரிய ரகசியமே அடங்கி இருக்கு. இதோட மூலமொழியான கிரேக்கத்துல, அதாவது மெட்டாமார்ஃபோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் உள்ளே இருக்கிற ஒரு தன்மை முழுமையா வெளியில உருமாறி வர்றது. உள்ளிருந்து வர்ற ஒளி. ஆமா,
இவ்வளோ நாளா ஒரு சாதாரண மனித உடலுக்குள்ள மறைஞ்சிருந்த அவருடைய உண்மையான தெய்வீக தன்மை அந்த மலையுச்சியில ஒரு பெரிய பேரோடியா வெடிச்சு வெளியில வருது. இது வெறும் ஒரு வெளிச்சம் இல்ல, அவருடைய உண்மை சொரூபம். அந்த ஒளியின் பிரகாசத்தை அந்த சீடர்கள் பார்த்தப்போ அவங்க எவ்வளவு வியப்படைஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. கண்டிப்பா அவங்களால அதை நம்பவே முடிஞ்சிருக்காது. ஆனா அந்த ஆச்சரியம் அடங்குறதுக்குள்ளேயே அங்கு இன்னொரு மாபெரும் நிகழ்வு நடக்குது. அந்த மலையில இயேசுவோடு மோசே மற்றும் எலியா தோன்றி உரையாடிக்கிட்டு இருக்கிறத சீடர்கள் பார்க்கறாங்க. இது ஒரு மிகப்பெரிய காட்சி. ஆமா, மோசே திருச்சட்டத்தின் அடையாளமாகவும் எலியா இறைவாக்கினர்களின் அடையாளமாகவும் நிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா அவங்க 2 பேரும் ஏன் குறிப்பா அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட். அந்த விண்ணக விருந்தினர்கள், அதாவது மோசேவும் எலியாவும் ஏன் அங்க வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான இறையியல் பின்னணி ரொம்பவே ஆழமானது. நீங்க சொன்ன அந்த ட்விஸ்ட் இதுதான். இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலயும் மலைகளுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கு. விடுதலை பயணம் நூல்ல வர்ற நிகழ்வு. எக்ஸாக்ட்லி. மோசே விடுதலை பயணம் நூல்ல சினாய் மலையில கடவுளை சந்திச்சாரு. அப்போ அவருடைய முகமும் ஒளிர்ந்தது. அதே போல எலியா அரசர்கள் நூல்ல ஓரேப் மலையில கடவுளின் மெல்லிய குரலை கேட்டாரு. 2 பேருமே 40 நாட்கள் நோன்பு இருந்தவங்க. கரெக்ட். 2 பேருமே இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றை முற்றிலுமா மாற்றி எழுதினவங்க. இப்போ அவங்க 2 பேரும் இயேசுவோட நிக்கிறது மூலமா பழைய ஏற்பாட்டின் முழுமையும், அதாவது திருச்சட்டங்களும் இறைவாக்குகளும் இயேசுவில் தான் நிறைவடைகிறது அப்படிங்கிற ஒரு மாபெரும் உண்மையை கடவுள் இங்க பதிவு செய்றாரு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, லூக்கா நற்செய்தியில இதே நிகழ்வு விவரிக்கும் போது அவங்க 3 பேரும் எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு ஒரு குறிப்பு இருக்கு. அது ரொம்ப முக்கியமான குறிப்பாச்சே. ஆமா, இயேசு எருசலேமில் நிறைவேற்றப் போகும் அவருடைய எக்ஸோடஸ், அதாவது அவருடைய பாடுகள் மற்றும் மரணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அதாவது எப்படி மோசே இஸ்ரேல் மக்களை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டாரோ அதே போல இயேசு தன்னுடைய பாடுகள் மற்றும் சிலுவை மரணம் மூலமா ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க போறாரு. அந்த மாபெரும் மீட்பு திட்டத்தை தான் அவங்க அங்க விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான். இந்த மாதிரி ஒரு உச்சக்கட்டமான பிரம்மாண்டமான காட்சியை கண்ட உடனே பேதுருவோட ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம மனித இயல்பை அப்படியே அப்பட்டமா காட்டுது. பேதுரு எப்பவுமே கொஞ்சம் அவசரப்படுவார் இல்லையா? ஆமா, அவர் உடனே இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. பேதுருவுக்கு அந்த இடம் அவ்வளோ பிடிச்சு போச்சு. ஒரு விஐபி ரிசார்ட் மாதிரி அங்கேயே 3 டென்ட் போட்டு செட்டில் ஆயிடலான்னு பிளான் பண்றாரு. இது ரொம்ப இயல்பான ஒண்ணுதான். நாமளும் அப்படித்தானே நேயர்களே? ஒரு நல்ல ஆன்மீக அனுபவமோ ஒரு நல்ல சந்தோஷமான தருணமோ கிடைச்சா திரும்பி வர மனசே இருக்காது. ஆமா, ஆனா அந்த கூடாரம் அமைக்கும் யோசனை வெறும் ஒரு வெக்கேஷன் மனநிலை மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய யூத பின்னணியும் இருக்கு. யூதர்கள் கொண்டாடும் கூடார விழா அப்படிங்கிறது அவங்க பாலைவனத்துல பயணம் செஞ்சப்போ கடவுள் அவங்களோட கூடாரங்கள்ல தங்கியிருந்தத நினைவுகூரும் ஒரு விழா. அப்போ அது ஒரு வரலாற்று ரீதியான தொடர்பு. கண்டிப்பா. பேதுரு என்ன நினைக்கிறாருன்னா, அவ்வளவுதான், கடவுளின் அரசாங்கம் வந்துடுச்சு, இனிமே கஷ்டம் பாடுகள் எதுவும் இல்ல, மோசேவும் எலியாவும் வந்துட்டாங்க, மகிமே வெளிப்பட்டுடுச்சு, இனிமே நம்ம இங்கேயே நிரந்தரமா இருந்துடலான்னு நினைக்கிறாரு. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தங்கிடலான்னு பாக்குறாரு. ஆமா, ஆனா அவர் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டதுன்னு வாசகம் சொல்லுது. திருவிவிலியத்துல, குறிப்பா பழைய ஏற்பாட்டுல மேகம் அப்படிங்கிறது எப்பவுமே கடவுளின் பிரசன்னத்தை குறிக்கிற ஷெக்கினா மகிமை. பாலைவனத்துல இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினது இதே மேகத்தூண் தான். அந்த மேகத்திலிருந்து ஒலிக்கிற தந்தையின் குரல் தான் இந்த முழு வாசகத்தின் உச்சக்கட்டமே. ஆமா, அந்த மேகத்திலிருந்து வந்த குரல் என்ன சொல்லுது? என் அன்பார்ந்த மகன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள். இந்த வார்த்தைகள் நமக்கு உடனே இயேசுவின் திருமுழுக்கு நிகழ்வை ஞாபகப்படுத்தும். யோர்தான் நதியில கேட்ட அதே குரல். கரெக்ட். யோர்தான் நதியில இயேசு திருமுழுக்கு பெற்ற போதும் இதே குரல் தான் கேட்டுச்சு. ஆனா இங்க மலையுச்சியில ஒரு சின்ன வாக்கியம் கூடுதலா சேர்க்கப்பட்டிருக்கு, இவருக்கு செவி சாயுங்கள். இது ஏன் அவ்வளவு முக்கியம்னு பாத்தீங்கன்னா, பேதுரு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. தான் என்ன சொல்றோன்னு கூட தெரியாம ஆர்வத்துல ஏதோ ஒன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட கேப் விடாம பேசுறாரு. ஆமா, அப்ப கடவுள் குறுக்கிட்டு, பேதுரு நீ சொல்றத நிறுத்து, முதல்ல இவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுன்னு சொல்றாரு. ஏன்னா இயேசு தொடர்ந்து தன்னுடைய சிலுவை மரணத்தை பத்தி சீடர்கள் கிட்ட சொல்லிக்கிட்டே வராரு. ஆனா சீடர்கள் அதை ஏத்துக்கவே மறுக்கிறாங்க. அவங்களுக்கு அது புரியல.
மகிமை வேணும், ஆனா சிலுவை வேண்டாம் அப்படிங்கறது அவங்களுடைய மனநிலையா இருக்கு. அதனாலதான் இவருக்கு செவிசாயுங்கள் அப்படிங்கிற கட்டளை இங்க ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யப்படுது. நீங்க சொல்ற அந்த புள்ளி ரொம்ப ஆழமானது. இத கேட்ட உடனே சீடர்களுக்கு ஏற்பட்ட அச்சம் சாதாரணமான ஒன்றல்ல. அவர்கள் முகம் குப்புற விழுந்து நடுங்குறாங்க. ஏன்னா கடவுளின் அந்த பிரமாண்டமான பிரசன்னம் ஒரு சாதாரண மனிதனால தாங்கிக் கொள்ள முடியாத ஒண்ணு. பயத்துல உறைஞ்சு போயிடுறாங்க. உண்மைதான். அந்த பயந்து கிடக்கும் சீடர்களிடம் இயேசு வந்து என்ன செய்றாரு அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தருணம். இயேசு அவர்களை தொட்டு எழுந்திருங்க, அஞ்சாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரமாண்டமான தெய்வீக காட்சியையும் கடவுளின் குரலையும் கேட்டு நடுங்கி போயிருந்த அவங்களுக்கு அந்த மேகத்தின் இரைச்சலுக்கு பிறகு இயேசுவின் அந்த மென்மையான தொடுதலும் மனித குரலும் எவ்வளவு பெரிய அமைதியை கொடுத்திருக்கும். ஒரு தகப்பனோட அரவணைப்பு மாதிரி. கரெக்ட். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது அங்க மோசே இல்ல, எலியா இல்ல, அந்த பிரகாசமான மேகமும் இல்ல, இயேசுவை தவிர வேறு எவரையும் காணவில்லை அப்படின்னு வாசகர் ரொம்ப தெளிவா சொல்லுது. இயேசுவை தவிர வேறு எவரையும் காணவில்லை. இந்த ஒரு வாக்கியத்துல ஒட்டுமொத்த திருவிவிலியத்தின் செய்தியுமே சுருங்கிடுச்சுன்னு சொல்லலாம். திருச்சட்டமும் அதாவது மோசேவும் இறைவாக்கினர்களும் அதாவது எலியாவும் தங்களது பணியை முடித்து விட்டார்கள். அவங்க இயேசுவுக்கு சாட்சி சொல்லிட்டு போயிட்டாங்க. இனி அவங்களுடைய பங்கு முடிஞ்சது. ஆமா, இனி இயேசு ஒருவரே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார். அவர்தான் அந்த நிலை வாழ்வு அப்படிங்கிறது இங்க ஆணித்தரமா நிறுவப்படுது. சரி, இந்த மலையில நடந்த இவ்ளோ பிரம்மாண்டமான நிகழ்வுக்கு பிறகு அவங்க மலையிலிருந்து கீழே இறங்கி வராங்க. அப்போ இயேசு ஒரு விசித்திரமான கட்டளை கொடுக்கறாரு. மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை இந்த காட்சி பற்றி யாரிடம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது இறையியலாளர்கள் மெஸ்ஸியா ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய அற்புதத்தை ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டாம இயேசு ஏன் இதை போய் மூடி மறைக்க சொல்றாரு? அதுக்கான காரணம் மக்களுக்கும் சீடர்களுக்கும் இருந்த அந்த மெஸ்ஸியா பற்றிய தவறான புரிதல் தான். மக்கள் எல்லாரும் இயேசுவ ஒரு அரசியல் தலைவராவோ, ரோமானியர்களை அடிச்சு துரத்த வந்த ஒரு இராணுவ தளபதியாவோ அல்லது வெறும் அற்புதங்கள் செய்யற ஒரு வித்தைக்காரராவோ தான் பார்த்தாங்க. அவங்களுக்கு ஆன்மீக விடுதலை விட அரசியல் விடுதலை தான் முக்கியமா தெரிஞ்சது. எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த மலையுச்சி மகிமைய சீடர்கள் போய் வெளியில சொன்னா மக்களோட அந்த தவறான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாயிடும். சிலுவையின் பாடுகளை புரிஞ்சுக்காம மகிமையின் கிரீடத்தை மட்டும் மக்கள் தேட ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையான மகிமை அப்படிங்கிறது சிலுவையின் மரணத்தை கடந்துதான் வரும். குறுக்கு வழி கிடையாது. கண்டிப்பா. அவர் எல்லாருக்காகவும் தன்னையே கையளிக்க போகும். அந்த பாடுகளின் வழியாதான் அந்த நிலைவாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஆழமான உண்மைய சீடர்கள் உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் முழுமையா புரிஞ்சுக்குவாங்க. அதனாலதான் சரியான நேரம் வர்ற வரைக்கும் இத ஒரு ரகசியமா வச்சுக்க சொல்றாரு. மகிமையை அடையணும்னா பாடுகளை கடந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு மாறாத விதி. சரி, இந்த ஆழமான பார்வையில நம்ம நிறைய வரலாற்று இறையியல் பின்னணிகளை பார்த்தோம். இப்போ நாம இத இன்றைய நவீன காலத்துக்கு எடுத்துட்டு வருவோம். நேயர்களே, நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கையில பலவிதமான சவால்களை போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். இந்த 2000 வருஷ பழமையான வாசகம் இன்னைக்கு காலையில வேலைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நபருக்கோ அல்லது குடும்ப பொறுப்புகளால் அழுத்தப்பட்டிருக்கிற ஒரு தாய்க்கோ என்ன சொல்ல வருது? அதுதான் இந்த வாசகத்தோட உயிரோட்டமே. நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல ஒரு இருண்ட பாலைவனம் போல மாறலாம். நோய்கள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்பத்துல விரிசல்கள், வேலையிடத்துல மன அழுத்தம்னோ நாம ரொம்பவே சோர்ந்து போயிடுறோம். பல பேருக்கு அடுத்தடி எடுத்து வைக்கவே பயமா இருக்கும். ஆமா. எப்படி அந்த ஸ்டோரியில வந்த மலையேறும் நபர் இருட்டுல தடுமாறினாரோ அதே போல நாமளும் நான் ஏன் இந்த வாழ்க்கைய வாழணும்னு திகிச்சு போய் நிக்கிறோம். ஆனா அந்த மாதிரி நேரங்கள்ல கடவுள் நமக்கு சில மலையுச்சி அனுபவங்களை கண்டிப்பா கொடுக்கறாரு. சின்ன சின்ன வெளிச்சங்கள். கரெக்ட். அது என்னவா இருக்கலாம்? ஒரு ஆழ்ந்த அமைதியான ஜெபம் நேரத்துல கிடைக்கிற ஒரு தெளிவா இருக்கலாம். ஒரு விவிலிய வசனத்தை வாசிக்கும் போது திடீர்னு கிடைக்கிற ஒரு ஆறுதலா இருக்கலாம். அல்லது நம்ம நண்பர்கள் மூலமா கிடைக்கிற எதிர்பாராத ஒரு உதவியா இருக்கலாம். ஏன் நம்ம உள்ளத்துல திடீர்னு தோன்ற ஒரு ஆழமான அமைதியா கூட இருக்கலாம். அந்த ஒளியின் பிரகாசத்தை நாம் அனுபவிக்கும் போது அந்த நினைவுகளை நாம இறுக்கமா பற்றி கொள்ளணும். கண்டிப்பா. அந்த ஆன்மீக ரீசார்ஜ் தான் நம்ம இருண்ட பள்ளத்தாக்கு பயணங்களுக்கு தேவையான ஆற்றல். ரொம்ப பொருத்தமான ஒப்பீடு அது. நாம இருட்டுல நடக்கும்போது வெளிச்சத்துல பார்த்ததை மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த மேகத்திலிருந்து வந்த தந்தையின் குரல் இவருக்கு செவிசாயுங்கள் அப்படின்னு சொல்லுது இல்லையா? இந்த கட்டளை இன்னைக்கு, அதாவது இந்த நவீன நூற்றாண்டுல நமக்கு ரொம்பவே அவசியமானது.
இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இன்னைக்கு நம்ம சுத்தி 1000 சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. காலையில எழுந்த உடனே சமூக வலைத்தளங்கள், நோட்டிபிகேஷன்ஸ், நியூஸ் சேனல்கள், முடிவில்லாத வேலைப்பழு, பலவிதமான மனிதர்களோட விமர்சனங்கள்னு நம்ம காதுகள் எப்பவுமே இரைச்சலால நிரம்பி இருக்கு. ஒரு நிமிஷம் கூட அமைதி இல்ல. உண்மைதான். இந்த இரைச்சல்களுக்கு மத்தியில நாம அமைதியா நேரம் ஒதுக்கி இயேசுவின் வார்த்தைக்கு, அதாவது அந்த மகன் சொல்றதுக்கு செவிசாய்க்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நேயர்கள் தங்களுக்குள்ளே கேட்டுக்கணும். நாம பல நேரங்கள்ல பேதுரு மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பிளான் பண்ணிட்டு கடவுளுக்கிட்ட இது கொஞ்சம் ஆசீர்வதிங்கன்னு சொல்றமே தவிர, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு கேட்டு அமைதியா இருக்கிறது கிடையாது. அது ஒரு கசப்பான உண்மைதான். நாம செவி சாய்க்கிறோம்னா முதல்ல நாம அமைதியா இருக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில தினமும் கொஞ்ச நேரமாவது எல்லா மொபைல், லேப்டாப் சத்தங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு திருவிவிலியத்தை எடுத்து வாசிச்சு இயேசு நம்மகிட்ட என்ன பேச விரும்புறாருன்னு கேக்குற அந்த பழக்கத்தை நாம உருவாக்கிக்கணும். செவி சாய்க்கிறது ஒரு கலை. ஆமா, மலையுச்சியில் பேதுருவுக்கும் மற்ற சீடர்களுக்கும் கிடைத்த அந்த அமைதியும் தரிசனமும் அவங்களோட வாழ்நாள் முழுக்க அவங்கள வழிநடத்துச்சு. அதே போல நாம கேக்குற இயேசுவின் வார்த்தைகள் தான் நம்மோட பள்ளத்தாக்கு பயணங்கள்ல நமக்கு வழிகாட்டியா இருக்கும். அவர் நம்மளை தொட்டு எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள்னு சொல்ற அந்த வார்த்தையை நாம உள்வாங்கணும். மலையுச்சியின் மகிமை என்பது நாம் நிரந்தரமாக தங்கி வாழ்வதற்கான இடமல்ல. அது பள்ளத்தாக்கின் இருளை சந்திக்க நமக்கு தரப்படும் எரிபொருள். அடுத்த முறை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழலை சந்திக்கும்போது கடவுள் உங்களுக்கு காட்டிய ஒளியின் தருணத்தை உங்கள் ஆன்மா நினைவில் நிறுத்தி அந்த போராட்டத்தை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். இப்போ இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய நோக்கத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரொம்ப ஆழமா விளக்குறாங்க. அவருடைய வார்த்தைகள் இந்த தாபோர் மலை அனுபவத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையோட மிக சரியா இணைக்குது. திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொல்றாருன்னா, தாபோர் மலையில் உருமாறிய இயேசு தம் சீடர்களுக்கு தமது மகிமையை காட்ட விரும்பினார். இது அவர்கள் சிலுவையை தவிர்ப்பதற்காக அல்ல, மாறாக சிலுவை எங்கே கொண்டு சேர்க்கும் என்பதை காட்டுவதற்காகவே. இது ரொம்ப ஒரு ஆழமான பார்வை. சிலுவை அப்படிங்கிறது ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, அது ஒரு வாசல் அப்படிங்கறத இங்க பதிவு செய்றாரு. அந்த வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் நிதானமா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ நம்பிக்கையில சிலுவை அப்படிங்கிறது ஒரு வெறும் அடையாளமோ அல்லது நாம கழுத்துல போட்டுக்கிற ஒரு சங்கிலியோ கிடையாது. அது அவமானத்தின் வலியின் சின்னம். அந்த தாபோர் மலையோட மகிமையை இயேசு ஏன் சீடர்களுக்கு காட்டினாரு? ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இதே சீடர்கள் இயேசுவ ரத்தம் சிந்தி அவமானப்பட்டு சிலுவையில தொங்குறத பார்க்க போறாங்க. அந்த இருண்ட சிலுவை பாடுகளை பார்க்கும்போது அவங்க விசுவாசம் சுக்குநூறா உடைஞ்சிடக்கூடாது. நான் நம்பி இருந்த தலைவர் இப்படி ஆயிட்டாரேன் அவங்க துவண்டு போயிடக்கூடாது. அதுக்காகத்தான் அந்த சிலுவைக்கு முன்பாகவே தாபோர் மலையில தன்னுடைய உண்மையான மகிமையை காட்டி, பார்க்க போகிற அந்த இருட்டு நிரந்தரமானது கிடையாது, நான் ஒழியானவன் அப்படிங்கிற நம்பிக்கைய அவங்க மனசுல விதைக்கிறார். இதத்தான் திருத்தந்த சிலுவை என்பது உயிர்ப்பிற்கான வாசல், இயேசுவோடு மரிப்போர் அவரோடு உயிர்த்தெழுவர் அப்படின்னு சொல்றாரு. இத நினைக்கும்போது நம்ம தவக்கால பயணத்துக்கு இது எவ்ளோ பொருத்தமா இருக்கு. இந்த நோன்பு காலங்கள்ல நாம செய்யற சிறு சிறு தியாகங்கள், நாம சந்திக்கிற சிலுவைகள் வெறும் கஷ்டங்கள் மட்டும் கிடையாது, அது நிலைவாழ்வுக்கான ஒரு பாதை. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையோட எப்படி இணைச்சு பார்க்கலாம்? நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திக்கலாம். அளவுக்கு அதிகமான வேலைப்பழு உங்களை அழுத்தலாம், குடும்பத்துல யாருக்கும் புரியாத சில பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நோய் உங்களை வாட்டிக்கிட்டு இருக்கலாம். இவை எல்லாம் நீங்க சுமக்கிற இருளான சிலுவைகள். அந்த சிலுவைகளை சுமக்கும்போது எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அடுத்த முறை நீங்க அப்படியே ஒரு சோர்வான நிலைமைக்கு தள்ளப்படும் போது கொஞ்சம் உங்க மனக்கண்ணுல அந்த தாபோர் மலையின் மகிமையை கொண்டு வந்து நிறுத்துங்க. அந்த இருண்ட சிலுவைக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு பிரகாசமான உயிர்த்தெழுதல் இருக்கு. அந்த பேரொளி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மலை உச்சியில சீடர்கள் பார்த்த வெளிச்சம் அவங்க வாழ்க்கையோட கஷ்டமான நேரங்கள்ல அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பலத்தை கொடுத்ததோ அதே பலத்தை இன்னைக்கு இயேசு உங்களுக்கும் கொடுக்க தயாரா இருக்காரு. அந்த தாபோர் மலையின் வெளிச்சம் நம்மை தொடர்ந்து பயணிக்க வைக்குது. சரி, நாம இந்த ஆழமான பார்வையின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். விடை பெறுவதற்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சிந்தனை தூண்டலை வைக்க நாங்க விரும்புறோம். அந்த உயர்ந்த மலை உச்சியில அவ்வளவு பெரிய தெய்வீக ஒளிய பார்த்த பிறகே அதை அப்படியே விட்டுட்டு திரும்பவும் கீழே இருக்கிற அந்த சாதாரண இருளான அன்றாட வாழ்க்கைக்கு திரும்புவது சீடர்களுக்கு எவ்வளவு கடினமாக இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நீங்க உங்க வாழ்வில் சந்திக்கிற அந்த சிறிய சிலுவைகளை தினமும் சுமக்கும்போது இந்த தாபோர் மலையின் ஒளிய, அந்த நம்பிக்கைய எப்படி உங்க இதயத்துல தக்க வச்சுக்க போறீங்க? இதுக்கான பதில நீங்களே உங்களுக்குள்ள தேடி பாருங்க. இந்த சிந்தனையோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். அவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பேரன்பு